ஹலோ மக்களே, 100வது எபிசோட் ஸ்டார்டிங்ல பார்த்தா அந்த இடமே உடஞ்சி சின்ன பின்னமா போய் கிடக்கு. பார்த்தா 3 இந்த இடத்தை நொறுக்கி எரிஞ்சு வச்சிருக்கு. அப்படியே அந்த இடம் ஃபுல்லாவே புகமுட்டமா ஆக்குது. அதுக்கு பிறகு கூரனையும் யுக்கிமாருவையும் கட்டுறாங்க. யுக்கிமாரு வந்து அப்படி கூரனையே பாத்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா அவன் மயங்கி படுத்து கிடக்கா. பார்த்தா அப்படி பாத்துக்கிட்டு இருக்க இடத்துல அந்த இடத்துல அப்படியே வந்து புகமுட்டமா ஆகுது. ஃபுல்லா ஃபாக் ஆயிட்டு உன்ன அப்புறம் கபுட்டோவை கட்டுறாங்க. உண்மையிலே இது வேற லெவல் பீஸ்ட் தான். ஆர்டினரி மெத்தட்ல இதுக்கு ஒர்க் ஆக மாட்டுக்கு. இதுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்தா தான் சரி போட்டுன்னு சொல்லிட்டு கபுட்டோ ஒளிஞ்சிருந்து பிளான போட்டுதான். அதுக்கப்புறம் ரிஞ்சி அவனோட டீம் எல்லாம் காட்டுறாங்க. பார்த்தா எல்லாத்தையும் காப்பாத்தி சரி பண்ணி கொண்டு வரான். பார்த்தா எல்லாரும் கட்டையெல்லாம் அடிபட்டு கிடக்காங்க. அந்த பீஸ்ட் அப்பல ஒரு கத்துச்சுல, அந்த இடமே ஒரு மாதிரி ஆயிருச்சு. அந்த இடமே செறஞ்சு சின்ன பின்னமா ஆயிருச்சு. யாரோ கத்துன மாதிரி இருந்துச்சு. உடனே இந்த இடமே ஒரு மாதிரி ஆயிருச்சு. என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க கூரன் என்னான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா கோசு நீச்சல் அடிச்சு வெளியே வந்துட்டான். டே கோசு, நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியான்னு சொல்லிட்டு கூரன் எங்க இருக்கான்னு தெரியுமான்னு கேட்கான். அவன் யாருக்கு தெரியும்னு சொல்றான் ரிஞ்சி. உன்ன கோசு கேட்கான், உன்னால இப்ப கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்கான். என்னால இப்ப கண்டுபிடிக்க முடியாது, என்னோட பேர்ட்ஸ் என்னோட பேச்ச இப்ப கேட்கலன்னு சொன்ன உடனே கோசு பாட்டுக்கு அவன் பாட்டுக்கு நடந்து போக ஆரம்பிச்சிட்டான். நான் கூரனை தேட போறேன், ஏன்னா அவளுக்கு எங்க அடிபட்டுருக்குன்னு சொல்றான். அவன் அவளை எதுக்கு நீ கண்டுபிடிக்க போறன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். கையை தட்டி விடுதான் கோசு. தட்டி விட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். யாருக்கு தெரியும், ஒருவேளை லவ் பண்றான் போலுக்குன்னு சொல்லிட்டு ரிஞ்சி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இங்க வந்து நரட்டோ கட்டுறாங்க. அவன் அடிச்சு அலையில திரும்பி வெளியே வந்து விழுந்து கிடக்கு. ஒரு வழியா குளிச்சாச்சுப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவன் அது என்னாச்சு, இடமே புகமுட்டமாய் போய் கிடக்குன்னு சொல்லிட்டு அந்த பையன் எதுக்கு ஒராச்சிமார் ஆள் கூட இருந்தான். அந்த யுக்கிமாரு பையன் ஒண்ணுமே புரியலன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நரட்டோ நான் பண்ண தப்புனாலாம் அவன் கூட இருக்கணும், நான் வேற அவங்க உங்க வீடு அவங்க வீடுன்னு சொல்லி வச்சிருந்தானே, ஒருவேளை அதை கரெக்ட் தான் அவங்க கூட இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா நரட்டோ இருக்க இடத்துல அப்படி புகமுட்டமா ஆயிருச்சு. பார்த்தா போய்கிட்டே இருக்கான். சடனா ஏதோ கெஞ்சுட்ஸ்ல மாட்டின மாதிரி ஒரு மாதிரி இல்யூஷன் ஆகுது. பார்த்தா சாஸ்கி மூஞ்சி வருது, ஒராச்சி மாதிரிலாம் வருது. என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருக்கான். அவன் சாஸ்கி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். நான் வந்து ரீஅனிமேஷன் ஜுட்ஸு ஸ்டார்ட் பண்ணிட்டேன்டா, இனிமேல் அவனோட பவர்ஃபுல்லா எனக்குடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் அதெல்லாம் நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு நருட்டோ ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். அவ்வளவுதான்டா, இனிமேல் அவன் எனக்கு தான்டா சொந்தம்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். சாஸ்கியோட வீடு இது கிடையாதுடா, லீஃப் வில்லேஜ்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் நீ அதை நம்புறியான்னு கேட்கான் ஒராச்சிமாரு. உன்னை அப்படி யுக்கிமாரு யோசிச்சு பார்க்கான். சாஸ்கி எல்லாம் மறந்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா ராசங்கன் ஜுட்ஸு போய் போட போறான். பார்த்தா அதுக்குள்ள வந்து கக்காச்சி வந்து பிளாக் பண்ணிட்டான். டே என்னடா செஞ்சுக்கிட்டு இருக்க, ஒரு நிமிஷத்துல கீபாவே போட்டு தல பாத்தியன்னு சொல்லிட்டு ஒராச்சிமாரு வந்தா அதனாலதான் அட்டாக் பண்ண போனான்னு சொல்றான். இது எல்லாமே இல்யூஷனா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் கக்காஷி. அப்புறம் யாமோட செஞ்சு ஒரு பக்கத்துல வந்துகிட்டு இருக்காரு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஒன்னு ஷீனோ சொல்றான். இன்னும் பிரச்சனை எதுவுமே முடியலன்னு சொல்லிட்டு அவனோட இன்செக்ட் எடுத்து காட்டுறான். பார்த்தா எதுவுமே அவனோட பேச்ச கேட்க மாட்டுக்கு. அதுவோ பாட்டுக்கு வேற வேற டைரக்ஷன்ல சுத்திக்கிட்டே வருது. அதனால கான்சியஸ்னாவே இல்ல. இந்த புகை மூட்டை இவ்வளவு அதிகம் அனுப்புறதா இதெல்லாம் இப்படி ஆச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் நருட்டோக்கு வர இல்யூஷன் வந்துச்சு அப்படின்னு சொல்றான் கக்காஷி. இது சாதாரண ஆர்டினரி மிஸ்ட் கிடையாது. ஒன்னு வந்து கக்காஷி கேட்கான், நருட்டோ அந்த லேக்ல அப்படி என்னத்தை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்கான். அவன் பெரிய ஒரு ஆமை மாதிரி இருந்துச்சு, அது அந்த இடத்தையே அடிச்சு நொறுக்கிட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னது ஆமையா, என்னடா பேசுன்னு சொல்லிட்டு கீபா கேட்கான். ஒரு ஆமையா இவ்வளவு பெரிய சக்கராவை வெளியப்படுத்துது அப்படின்னு சொல்றான். அவன் டே நான் சொல்ற விடுங்கடா, அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் பேசுங்கடான்னு சொல்றான். அவன் காமகிச்சி சொல்லுது அந்த ஆமை பேர் 3 டெயில்னு சொல்லிச்சு. 3 டெயில்டு பீஸ்ட்னு சொல்லி ஷாக் ஆயிட்டாங்க. 3 டெயில்டு பீஸ்டா வெளியே வந்துச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆமான்னு சொல்லுதாங்க. அவன் ஒன்னு யாமட்ட சொல்றான் கக்காஷி இப்ப என்ன செய்யன்னு சொல்லிட்டு. நான் நினைக்கவே இல்லை இப்படி ஒரு டார்கெட்டை தேடி உனக்கு வந்திருப்பானுங்கன்னு சொல்லிட்டு பள்ளிக்கிட்டு இருக்கான். அவன் இந்த ஃபாக் வர சுத்திக்கிட்டு வருது, நம்ம பிளான் எடுத்து ஸ்ட்ராட்டஜி இல்லாம பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ளே. அதுக்கப்புறம் யுக்கிமாருவை கட்டுறாங்க. அப்படியே கூரனையே பாத்துக்கிட்டே இருக்கா. கூரன் அப்படியே கனவுல பழசுல சின்ன வயசு காலத்தை யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. அவ அம்மா அவனுக்கு கெட்டு போட்டதெல்லாம் யோசிச்சு பார்க்கா. அதுக்கப்புறம் அப்படியே ஒராச்சிமார் நினைச்சு பார்க்க. ஒராச்சிமார் கேட்கான் எதுக்கு நீ அவனை கொல்லலன்னு கேட்கான். அதுக்கப்புறம் பார்த்தா யுக்கிமாரு அம்மாவை கொன்னதே இவாதான். அப்பதான் ரத்தம் பட்டு ஒயிட் கமிலியா ரெட் கமிலியாவா மாறி இருந்திருக்கு. சடனா முழிக்கா. அது உண்மையா பொய்யானு தெரியல. கூரன் நீ நல்லா இருக்கேன்னு கேட்கா யுக்கிமாரு. அப்புறம் தான் முழிக்கா, நான் 3 டெயில் கூட சண்டை போட்டோம்ல, நான் அதே மறந்துட்டேன், அது இவ்வளவு பெரிய பவர் நான் நினைச்சு கூட பார்க்கலாம் யோசிச்சுட்டு இருக்கா. அவா ஹிடன் வில்லேஜ் காரணம் அவன் ஆட்டத்தை காமிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அதுக்குள்ள ரிஞ்சி நம்ம டீமையும் கூட்டிட்டு ரெடி பண்ணத்தான் சரிப்பட்டு வரும்னு சொல்லிட்டு அந்த அட்டாக் முடிஞ்ச பிறகு என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அவா என்னாச்சுன்னு தெரியல, எல்லாமே அமைதியாவே ஆயிருச்சு, இப்போ ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியா நீ முழிச்சிட்டேன்னு சொல்றா யுக்கிமாரு. நான் உன்னோட பேரை சொல்லிக்கிட்டே இருந்தேன், ஆனா நீ முழிக்கவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. நீ கூரன் மனசுல நினைக்கா இவன் நேரம் நம்ம அன்கான்சியஸா இல்ல இருக்க நேரத்திலையும் இவன் நம்ம கூட தான் இருந்திருக்காளேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறா. அவா சரி நம்ம போய் மிச்சவங்களை கண்டுபிடிப்பான்னு கேட்கா. அவா சரின்னு சொல்றா. ஆனா என் உடம்புல ஸ்ட்ரென்த்தே இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவா உனக்கு முதல்ல இருந்து திரும்பி காய்ச்சல் வந்துட்டான்னு கூரன் கேட்கா. அப்படிலாம் ஒண்ணு இல்ல, உடம்பு ஃபுல்லா சோர்வா இருக்குன்னு சொல்றா. அவா அதுக்கப்புறம் சாயும் ஹினாட்டாவும் பறந்து போய் ஒன்னொன்னா தேடி பாக்காங்க. ஹினாட்டா அப்படியே அந்த நதி பக்கத்துல போயிட்டு என்ன இருக்குன்னு பார்த்தா பேக்குன்னு போட்டோன்னே அவ்வளவு பெரிய சக்கரா உள்ள பெரிய கிடக்காங்க. மிரண்டுட்டாவா, இது உண்மையில நான் நினைச்சதுதான் சொல்லிட்டு மிரண்டுட்டா ஹினாட்டா. என்னடா இதுன்னு சொல்லிட்டு உன்னை சாய் ஹினாட்டா இறங்கிட்டாங்க. என்னதான் பார்த்தேன்னு சொல்லிட்டு கக்காச்சிட்ட கேட்கா. இது வந்து ஆர்டினரி ஃபாக் கிடையாது, உள்ள வந்து ஒரு சக்கரா வந்து இருக்கு, அது அளவுக்கு மிஞ்சி போயிருக்கு, லேக் ஃபுல்லாவே பரவி கிடக்குன்னு சொல்றா. அவ உன்னை யாமட சொல்லி சொல்றாரு. அப்பனா அந்த மிஸ்டர் ஃபுல்லா கிரியேட் பண்ணது இந்த 3 டெயில் தான், இதுக்கு அவ்வளவு பெரிய பவர் இருக்குன்னு சொல்லிட்டு
அதை கொஞ்ச நேரத்தில் நம்மள ஹாலிசினேஷன் பண்ணிரும், அதனால எல்லாரும் பாத்துருங்கன்னு சொல்லிட்டு உடனே நாட்ட சொல்றான் இன்னும் அந்த பையன் அங்கதான் இருக்கான்னு சொல்லிட்டு. எந்த பையன் என்னன்னு சொல்லிட்டு கீபா கேட்கான். சக்குரா நான் அப்பல ஒன்னு சொன்னேன் தெரியுமா, ஒரு பையன் வந்து என்கிட்ட பேசிட்டு போனான்னு சொல்லிட்டு, நீ கூட நான் பொய் சொல்றேன்னு சொல்றிய, அந்த பையன் சொல்றான் அவன். டே அது உன்னோட இல்யூஷனா இருக்க போறான்னு சொல்லிட்டு இருக்கான். டே நான் தான் ஃபாகுக்குள்ள பார்த்தோம்னா நம்புங்கடான்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். அந்த பையன் வந்து நிஞ்சா கிடையாது, ஆனா வேற என்னமோ ஒன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். உனக்கு கக்கா சொல்றான் என்னால நம்ப முடியாது, நீ கொஞ்ச நேரத்துல உன்னோட காமரடியே கொல்ல பார்த்துட்டு அதான் வந்து கீபாவை ரசங்கன் ஜிட்ஸு போட்டு கொல்ல பார்த்தோம்ல, அதான் சொல்லிட்டு இருக்கான் கக்காஷி. அதுக்கப்புறம் நருட்டோ அமைட்டு தான் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் கீபா கேட்கா இப்ப நம்ம என்ன செய்யணும், மிஷனுக்காண்டி வந்தோம், நம்மளே ஒராச்சும் ஒரு ஹைட் அவுட்டா தான் தேடி வந்தோம், ஆனா சிச்சுவேஷனை வேற மாதிரி ஆயிட்டு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு உடனே வந்து அவன் சொல்றான் எல்லாரும் பொறுமையா இருங்க, நான் வந்து பக்கம் ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு அனுப்பியிருக்கேன், அது போய் லேடிஸ் உன்னோட பேசிட்டு ஆர்டரை கேரட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். அதெல்லாம் பாத்துருங்க 3 அந்த எனிமி குரூப் வருது வர அந்த ஃபாக் அவுட் நம்ம விலகி போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். அப்புறம் வந்து பக்குன்னு வந்து எல்லா விஷயத்தையும் வந்து லேடிஸ் உன்னோட சொல்லுது 3 பீஸ்ட் வந்து அப்பியர் இருக்குன்னு சொல்லிட்டு, அது வந்து அந்த வாருக்கு அப்புறம் திரும்பி வெளியவே வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அவ. உடனே ஒராச்சும் மாதிரி இன்வால்வ் ஆயிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து அக்காட்ஸ்கி வேற தேடுறாங்க, இப்ப நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு சிசுனே ஒரு பக்கம் கேட்கா. லேடிஸ் உன்னோட சொல்றா அக்காட்ஸ்கி டீம் உள்ள வந்துட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிரச்சனையாயிரும், அதனால நம்ம சீக்கிரம் இந்த விஷயத்தை முடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இதை கேப்சர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சிசுனே கட்டிக்கிட்டு இருக்கா. ஆமா நம்ம இதை கேப்சர் பண்ணணும், அக்காட்ஸ்கி கிட்ட போயிட்டு இன்னும் கொஞ்சம் பிரச்சனையாருன்னு சொல்லிட்டு இருக்கா அவ. உடனே வந்து லேடிஸ் உன்னோட வந்து சிசுனேக்கு ஒரு ஆர்டர் போட்டு கொடுக்க சரின்னு சொல்லிட்டு அவ போறா. அதுக்கப்புறம் வந்து ஈனோ கட்டுறாங்க. ஈனோ வந்து யாருக்கும் ஒரு ஆபரேஷன் பண்ணிட்டு நல்ல வேலை நல்லபடியா முடிஞ்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷம் வெளியே வந்துகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா மைட் கை டீம் கட்டுறாங்க. ராக்லின் டென்டன் வந்து ஏதோ ஒரு பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து மைட் கை இன்னும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். 2 பேரும் சேர்ந்து காம்பினேஷன் ஏதோ ட்ரை பண்றாங்க. உடனே வந்து மைட் கை சொல்றான் நான் அந்த ட்ரைனிங் கொடுத்ததே வந்து உங்க 2 பேரும் கட்டி போட்டா ஒரே நேரத்தில் எப்படி ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ட்ரைனிங்கே நான் கொடுத்தேன், ஆனா நீங்க என்னடா பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு மைட் கை கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா நீ டென்டனை வந்து காப்பாதன்னு சொல்லிட்டு அவளை கொண்டு விடுக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். எனக்கு இப்பதான் புரிஞ்சு இனிமேல் நான் பாத்துக்கிட்டு சொல்றான் அவன். ஆல்ரெடி 5 மணி நேரம் ட்ரைனிங் எடுத்துட்டு இவனு என்னடா இந்த பாடுபடுத்திக்கிட்டு இருக்கானு சொல்லிட்டு ஒன்னு வந்து டென்டன் அப்படியே மேல பார்த்தா ஏதோ ஒரு மெசேஜ் வந்திருக்கு, மேல பாருங்க நம்மள ஏதோ அழைக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அவ. சரி நம்ம இன்னைக்கு ட்ரைனிங் எடுத்து போறோம், நம்ம அந்த மெசேஜ் பாப்போம்னு சொல்லிட்டு பார்த்தா லேடிஸ் தான் ஈனோ ராக்லி டென்டன் இவங்க 3 பேரும் அழைச்சிருக்கா. கக்காசி டீமுக்கு வந்து சப்போர்ட்டுக்காண்டி அடிச்சிருக்கா இவா. நீங்க அங்க போய் 3 வந்து சீல் பண்ணணும், அதுக்காண்டி தான் உங்களை கூப்பிட்டுருக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா நீங்க வந்து சக்கரா கண்ட்ரோல் பண்றதை நல்லா பண்ணுவீங்கன்னு சொல்லியிருக்கா அவ. அது மாதிரி சக்குரா ஹினாட்டா ஈனோ நம்ம 4 பேர் சேர்ந்தா வந்து சீலிங் ஜூட்ஸ் ரெடி பண்ண போறோம்னு சொல்லிட்டு இருக்காவா. சரின்னு சொல்றாங்க. 3 வந்து நம்ம பிடிச்சே திருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மைட் கே சொல்றான் நம்ம ஃபுல் பவர் யூஸ் பண்ணி மாஸ் காமிச்சலாம்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். அதுக்கு பக்குன்னு சொல்லுது நான் உங்களுக்கு வழி காட்டுறது எல்லாரும் தயாரா இருங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்க காட்டுறாங்க குரன் வந்து யுக்கிமாருவை பாத்துக்கிட்டு இருக்கா. இவ ஸ்ட்ரென்த்தே இல்லாம போயிட்டால, இப்படி கொலாப்ஸ் ஆயிட்டான்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா, எல்லாம் நம்மளாலதான் சொல்லிட்டு. உடனே நினைக்கா இவ்வளவு மெடிசன் கொடுத்தா இப்படிதான் ஆகும், அந்த பில்ஸ் தான் இவ்வளவு வேலையை காமிச்சிட்டு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காவா. இதே நிலைமையில திரும்பி இவளை கொண்டு போய் அங்க விடக்கூடாது, அப்ப பெரிய பிரச்சனையாருன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கா. பார்த்தா யுக்கிமாரு வந்து முழிச்சு பார்க்க லைட்டா, ஆனா உடம்பு ஃபுல்லா அவளுக்கு வலிக்கு. அதுக்கப்புறம் யுக்கிமாரு சொல்றா நான் உன்ட்ட சொல்லிக்கிறேன் தெரியுமா, நான் ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு, அந்த இடமே நீ தான், நான் உன் கூட தான் இருக்கேன்னு நினைக்கேன்னு சொல்றா அவா. நான் கடைசியா கண்டுபிடிச்சேன் நான் யார் கூட இருக்க போறேன்னு சொல்லிட்டு, அது நீ தான் சொல்றா அவா. அதுக்கப்புறம் நருட்டோ கட்டுறாங்க. அவன் ஒரு பொசிஷன்ல இருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். எனிமி வந்தாங்கன்னா அட்டாக் பண்றதுக்காண்டி பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா சக்குரா அங்க வாரா. பார்த்தா அவன் சோகமா உட்காந்துருக்கான். என்ன செய்த நருட்டோன்னு சொல்லிட்டு சக்குரா வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் உன்னை பத்தி யோசிக்கேன், ஆனா அதுக்கு ஆன்சர் எனக்கு கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்றான் அவன். நான் பெரிய ஸ்டேஜ் கூட ஒரு ட்ரைனிங் எடுத்தேன், அப்ப எனக்கு ஒன்னு சொன்னாருன்னு சொல்றான் அவன். ஆனா அதை பத்தி எனக்கு இன்னும் ஆன்சர் தெரிய மாட்டேங்குன்னு சொல்றான். யார் ஒருத்தர் ஏதாச்சும் ஒரு இடத்த பத்தி நினைக்காங்களோ அதான் அவங்களோட வீடுன்னு சொன்னாரு, அதை பத்தி எனக்கு யோசனையாவே இருக்குன்னு சொல்லிட்டு உண்மையிலே நல்லா தான் சொல்லிருக்காருன்னு சொல்லிட்டு சக்குரா சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம யாரை ஒருத்தவங்க நினைச்சிட்டு இருக்கோமோ அவங்க நம்மள்ட்ட திரும்பி வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். உடனே அவ சொல்றா நீ சாஸ்கியை பத்தி தானே சொல்றேன்னு கேட்கா அவ. நம்ம அதுல இருந்து கிவ் அப் கொடுத்துட்டோம்னா யாரு திரும்பி அவங்கள பத்தி யோசிக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்க. உடனே சக்குரா சொல்றா நான் என்னைக்குமே அவனை கிவ் அப் கொடுக்க மாட்டேன், நான் எப்பவுமே நினைச்சுக்கிட்டே தான் இருப்பேன்னு சொல்றா அவ. அவனை திரும்பி கூட்டு வருவேன்னு சொல்லிட்டு உடனே நருட்டோ சொல்றான் நானும் கிவ் அப் கொடுக்க மாட்டேன், அதான் நம்மளோட ஆப்ஷன் சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி நருட்டோ நீங்க பாத்துக்கோ, நான் இன்னொரு பொசிஷனுக்கு போறேன்னு சொல்லிட்டு அவ போய்கிட்டே இருக்கா. நன்றி சக்குரான்னு சொல்லிட்டு நருட்டோ பாத்துக்கிட்டே இருக்கான். உடனே நருட்டோ பாத்துக்கிட்டே இருக்கான். சடனா அப்படியே யோசிச்சு பார்க்கான் யுக்கிமாருவை பத்தி. யார் என்ன சொன்னாலும் சரி அந்த யுக்கிமாருங்க ஒருத்தர் உண்மைதான் இருக்கான்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கான். சடனா அவனை தேடி ஓடிட்டான். யுக்கிமாருவை தேட போயிட்டான் தலைவன் தனியா. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோடில் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. See you, bye.